இது ஆக்சுவலி வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரிங்க. இந்த நாட்டுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட, 3.8 கோடி ஆக்சுவலி. முஸ்லீம் நாடு. 95% மேலே மக்கள் வந்து இஸ்லாம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பெண்களுக்கு வந்து பெருசாக ஆடை கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாதுங்க. இங்கே வந்து நேவிகேட் பண்ணி சார் எக்ஸிட் ஆகலைங்க இன்னும். திரும்ப உள்ளே போயிட்டு வெளியே வரேன் நான். செகண்ட் டைம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு ஃபில் பண்ணலன்னா ஃபோன் நம்பர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா இருக்கு பஸ்ஸு பலன்னு புதுசாக. இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த சைக்கிள்லேயே அப்படி போய் ஜம்ப் பண்ணி அடுத்ததில் போவாங்க அந்த மாதிரியோ, அதான் நினைக்கிறாங்க. விதவிதமான வண்டி இருக்குங்க இங்கே. எதுக்குறாங்க ஈவி மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்பாங்க அந்த பில்டிங்கு, கண்ணாடி டோமு, இன்டர்போல் ஏதோ சம்திங் போட்டு இருக்குது. நேஷ்னல் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டர்போல். ஓ, டெல்லியில் சில ஏரியாவில் இந்த எம்பசிஸு, கவர்மெண்ட் பில்டிங்ஸு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது இது. வெளிநாட்டில் ஜிபிஎஸ் எந்த அளவுக்கு நம்புறதுனோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நமக்கு. ஐ திங்க் எங்கேங்க லாவோஸ்லேயே எங்கேயோ இந்த மாதிரி தான் ஆச்சு. இந்த ஹாஸ்டல் வந்து 1000 சொச்சம் ஆச்சுங்க. 500 சொச்சம் ஹாஸ்டலுக்கு. 600 கிட்ட வந்து டேக்ஸ் மட்டும். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தலைநகரம் தஷ்கண்டில் இருக்கோங்க. போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லி டு தஷ்கண்ட் டைரக்ட் ஃப்ளைட்டில் வந்து இறங்கின வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இமிக்ரேஷன் முடிச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கிளியர் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம இங்கே வந்து நேவிகேட் பண்ணி சார் அங்கே ஏதோ பேகேஜ் தனியாக இருந்திருக்காது எந்தான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து செக்யூரிட்டி வந்து கேட்டார். நான் கூட கேமரா யூஸ் பண்ணக்கூடாது சொல்ல போதான்னு நினச்சேன். ஓகே, ஸோ நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிட்டியில் நேவிகேட் பண்ணி நம்ம போகிறது பார்க்க போகிறோம். எந்த ஒரு புது நாட்டுக்கு போனாலும் சில விஷயங்கள் தேவைங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செட்டில் பண்ணி ஆகணும். சிம் கார்டு தேவை, கரன்சி கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன சில தேவையான ஆப்பெலாம் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் டாக்ஸி புக் பண்ணோம்னா இங்கே வந்து ஓலா ஊபர் மாதிரி யாண்டெக்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குன்னா அதுக்கு சில ஆப்ஸ் இருக்குது. பட் அது இங்கே வேலைக்கு ஆகாது. இங்கே மோஸ்ட்லி கேஷ் இருக்குது. அப்படிலாம் சில லோக்கல் கார்டு வச்சு தான் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அது ரூல்ட் அவுட்டு நம்ம கேஸில். அந்த கார்டு வாங்கணும்னாலும் வாங்கலாம், பட் நமக்கு கூடிய சர்டன் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அது தேவையில்லை. லாங் ஸ்டேனா அது வாங்கலாம், பட் நமக்கு தேவையில்லை. நம்ம ஊரில் எப்படி ரூபே கார்டு இருக்குது, அதே மாதிரி இங்கே வந்து ஹூமா அண்ட் இன்னொரு ஏதோ கேட்டகரி யூசி கார்டு ஏதோ ஒன்று, அந்த 2 கேட்டகரி ஆஃப் கார்டு இங்கே லோக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு அதை வந்து சில ஆப்பில் ஆட் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ நம்ம சிம் கார்டு வாங்கணும். சிம் கார்டுக்கு வந்துட்டு இங்கே நான் ஏஐயில் கேட்டப்போ சில 3-4 கம்பெனி சொல்லிச்சு. அதில் யூசி டெலிகாம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், நல்ல ரூரல் ஏரியாவில் கூட கவரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே தஷ்கண்டில் ஒரு நாள் தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் வேறு சில இடங்களுக்கெல்லாம் போதும். ஸோ அதனால நம்ம ரூரல் கவரேஜ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இங்கே வந்து ஒரு கவுண்டர் இருக்குது, பட் அது காசு வேணும்ல சிம் கார்டு வாங்குறதுக்கு. இங்கே டாலர் வாங்குவாங்களா இல்லை இந்த உள்நாட்டு பணம் சோம் அப்படிங்கிறாங்க, உஸ்பெகிஸ்தான் சோம், SOM, அது வேணுமான்னு தெரியல. ஸோ அது நான் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ஏடிஎம் இருக்குங்க. என்கிட்ட ஃபாரெக்ஸ் கார்டு இருக்குது, என் ஒய்ஃப்க்கு தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபாரெக்ஸ் கார்டில் ஏடிஎம்மில் கேஷ் வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா எந்த ஃபீயும் இல்லை அப்படின்னா வித்ட்ரா பண்ணலாம். இங்கே வந்து ஆக்டோ பேங்க்னு ஒரு ஏடிஎம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதில் சார்ஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏஐயில் கேட்டப்போ கேபிட்டல் பேங்க்குன்னு ஒன்று இருக்குது, அதில் தான் வந்து 0% சார்ஜஸ் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணால். மிச்சதுக்கெலாம் 1%, 2% அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இங்கே ஒரு ஏடிஎம் இருக்குங்க, ஆக்டோ பேங்க்குன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணலான்னு வந்தேன். இங்கே வந்து 1.5% வித்ட்ரால் கமிஷன் சொல்லுது. ஸோ நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, இதாங்க யூசி டெலிகாம் ஃப்ரீ சிம் கார்டுன்னு போட்டுருக்காங்க. பட் சிம் கார்டு மட்டும்தான் ஃப்ரீ, நம்ம டேட்டாக்கெலாம் காசு கொடுத்தாக்கணும். இங்கே பாருங்கள், இந்த 65,000 சோம் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட்டு 3 0 எடுத்துகிட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஊர் பணத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 80 × 8 640 கிட்ட வரும். டாலரில் பார்த்தீங்கன்னா $6. மொத்தம் எத்தனை நாளைக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்போம். How many days package? This 1 day, this 3 days. Okay. This one? This 1 week. 1 week, okay. This is months. This is months. Okay. Do you accept dollar also? Okay. இன்னொரு சைடில் ஒரு ஏடிஎம் இருந்துச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்லி யூஎஸ்டி விசா மாஸ்டர் கார்டுனா 0%ன்னு போட்டுருக்கு. நம்மளுக்கு யூஎஸ்டி கார்டு தான். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டேங்க. ஆக்சுவலி அதர் பேங்க் கார்டுனா 1.5%. அது வழி இல்லை நமக்கு. எடுத்துவோம். என்னங்க இது ஒரே நோட்டாக செலவை செஞ்சு வந்திருக்கு, ஒரே நோட்டு. அடப்படுமே.
சேஞ்சாக எடுத்துக்கலாம் உங்களையும். ஃபைனலி யூசெல்லுக்கு வந்துட்டாங்க. நமக்கு வந்து மிச்சம் ரெண்டுமே வேலைக்கு ஆகல. அது எல்லாமே 800 1000 ரேஞ்சுக்கு இருக்குது. இதுதான் வந்து 500 சொச்சத்தில் முடிக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே 30 days தானா. 70,000 USDனா 560 கிட்ட வருவாங்க. ஸோ இதான் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஃபைனலி சிம் கார்டு வாங்கிட்டேங்க. அந்த யூசெல்லையே வாங்கிட்டேன் நான். 560 முடிஞ்சது. கேஷே கொடுத்தேன். நம்ம 2 lakhs சோம் எடுத்தோம்ல, ஆல்மோஸ்ட் 1600 எடுத்தோம். அந்த கேஷே கொடுத்துட்டு 70,000 சோம் ஆச்சு நமக்கு. ஸோ 1,30,000 சோம் பேலன்ஸ் கிடச்சிது. ஸோ நமக்கு சில்லறையும் கொஞ்சம் கிடச்ச மாதிரி இருக்குது. நம்ம இப்போ ரிட்டன் வந்து பஸ்ஸில் போகணும். ஸோ அதுக்கு நமக்கு சில்லறை தேவையில்ல. ஸோ அதனால் அதுக்கிட்டே அந்த 10,000 சோமுக்கும் சேஞ்ச் வாங்கிடலாமா? இந்த லெஃப்டில் நிற்கிறதுல இதுதான் தகவல்லாம் சொன்னார். அண்டு பஸ் டிக்கெட் எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். உங்ககிட்ட விசா கார்டு இருக்கான்னு கேட்டார். இதுக்கு என்ன, அதை டேப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஸோ பிரச்சனை இல்லைங்க, கேஷ் தேவையில்லை பஸ்ஸுக்கு. தெரிஞ்சதுன்னா நான் கேஷும் வித்ட்ரா பண்ணியிருக்க மாட்டேன், சிம் கார்டும் வாங்கியிருக்க மாட்டேன், வெளியே போய் கூட பார்த்துட்டு இருந்துருக்கலாம். நான் பஸ்ஸுக்கு வந்துட்டு காசு வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் மெயினாக எடுத்து இங்கேயே சிம் ஆகிட்டா சேஞ்ச் மாற்ற மாதிரியும் ஆகும்னு நினச்சேன். சரி ஓகே, சரி இந்த செக்ஸ் முடிச்சுட்டு வெளியே போயிடலாம். எக்ஸிட் ஆகலைங்க இன்னும். திரும்ப உள்ளே போயிட்டு வெளியே வரேன் நான். செகண்ட் டைம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு என்னாச்சு, இங்கே நிறைய பேர் நின்றுட்டு நாங்கள் என்னடான்னு பார்த்தேன். இது இந்த IMEI நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு போட்டுருக்கு. என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இது ஃபில் பண்ணலன்னா ஃபோன் நம்பர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூகுள் பண்ணேன். அது என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் டூரிஸ்ட் சிம் வாங்கிட்டு 30 daysக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணோம், அப்படி இல்லைனா சிம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு போட்டுருந்துச்சு. நம்ம இருக்க போகிறது 9 daysக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் அவர்கிட்ட சிம் கார்டு வாங்கினதுக்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போனேன். உள்ளே போகும்போது எதுவும் சொல்ல கேட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது திரும்ப செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வந்தோம். உள்ளே போனீங்கன்னா திரும்ப செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்கேனிங்கில் பேக்கை விட்டு வந்துருக்கேன். அப்படியே வெளியே போகணுங்க. அப்படியே படிக்கட்டு ஒரு சைடு லக்கேஜ் கொண்டு போகிறவங்களுக்கு இந்த இது மாதிரி ரேம்ப் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஹர்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஹர்ட்ஸ் வந்து US பேஸ்டு டாக்ஸி கம்பெனி இது. நோ இது மாதிரி யூரோப் பேஸ்டுன்னு நினைக்கிறேன். டாக்ஸி ஃபுல்லாக டாக்ஸி. இங்கே ஏதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்சா? சும்மா ரேட் என்னென்னு பார்ப்போம். எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ATMல வித்ட்ரா பண்ணது 1.5% போச்சா. கேஷாக வாங்கினா எவ்வளோன்னு பார்ப்போமா? இங்கே வந்து $1 வந்து 11,990 சோம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இன்டர்நெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, விசா ரேட் வந்து 11,963. சும்மா கூகுளில் பண்ணால் 11,970. $1 கொடுத்தா இவ்வளோ சோம் கொடுக்கணும். ஆனால் இவங்க வந்து 11,990 கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா 0.2% கிட்ட கொடுக்குறாங்க விசா ரேட்டு படி பார்த்தோம்னா கூட. தேவையில்லாமல் ATMல காசு எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேயே வந்து மாற்றிருக்கலாம். ஓகேங்க, அப்படியே வந்துட்டோம். ஆல்ரெடி 2 பேர் டாக்ஸி வேணுமான்னு கேட்டாங்க. டாக்ஸி பாய் சாப் அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்ம அப்படியே அவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போய் பஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பஸ் ஏறி போக வேண்டியதான். இங்கே கேபிட்டல் பேங்க்கு ATM கூட இருக்குங்க. அவுட் ஆஃப் சர்வீஸாக. ஓகே, நல்ல வேலை, இதை நம்பி இல்லை நம்ம. ஓகேங்க, ஸோ என்னுடைய பாடத்துலேருந்து ஒன்று சொல்கிறேன். அந்த பேங்க் ATMல எதுவும் எடுக்காதீங்க. நீங்கள் வந்து கேஷே வந்து மாற்றிக்கலாம். USD கேஷ் கொண்டு வந்து இங்கே UZSஆ மாற்றிக்கலாம் நீங்கள். ஓகே, அப்படியே போயிட்டு லெஃப்டில் போக சொன்னார். இவங்க யாரையும் கண் பார்வையை பார்க்காம அப்படியே போயிடுவோம். ஓகே, அங்கே உஸ்பெகிஸ்தான் கொடி இருக்குது. இந்த மஞ்சள் கலரில் ஒரு வண்டி இருக்குல்ல, அது கூட இந்த ஒரு லோக்கல் டாக்ஸி தான். ஹாஸ்டல் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா booking.comல, அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்டு ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி ஹாஸ்டல் போகணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம இங்கே வந்து டாக்ஸி பிடிச்சாலே வந்து $2 $3 $200-300 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பக்கம் தான் போலிங்க. இப்போ நாங்கள் இது பஸ் இதுக்கிட்ட சிம் கடைக்காரர்கிட்ட பஸ்ஸு ரூட்டு கேட்டேன் இல்லையா, அவருமே சொன்னார் இது ரொம்ப சிட்டிக்கு அவுட்டர்லாம் இல்லை, நீங்கள் ஏன் சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு ரொம்ப இது பண்ணிக்கிறீங்க, பக்கம்தான் இது சிட்டிலேருந்து அப்படின்னு சொன்னார். நேற்று வந்து நம்ம ஏசிக்காக இந்த இதோ போட்டேங்க நான். ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லலாம் செம்ம குளிரும். ஏர்போர்ட்டு கூட ஓகே, ஃப்ளைட்லாம் ரொம்ப குளிரும். இது போட்டுமே எனக்கு ரொம்ப குளிர்ட்டு இருந்துச்சு. பட் இங்கே வந்து நல்லா வெயில் இருக்குது. ஆக்சுவலி இது மாதிரி சம்மர் டைம் தான் இங்கே உஸ்பெகிஸ்தானில். ஸோ வெளியே வெயிலுக்கு வந்ததும் அப்படியே உடம்புலாம் அந்த சூடு ஏறுது. ஆக்சுவலி இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாங்க. நம்ம சென்ட்ரல் ஹாஸ்டல்னு ஒன்று புக் பண்ணியிருக்கோம். 5 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலி ஸ்டாப் நேம் வந்து காஸ்மோநாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ ஆனால் மெட்ரோ பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி பார்க்கலாம் தான் அதையும் பார்த்து வச்சேன் நான். ஸோ மெட்ரோ இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சிட்டியில் சுற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஐயோ, அது பஸ்ஸு கிளம்புதுங்க.
நல்லா இருக்கு பஸ்ஸு பலன்னு புதுசாக. ஈவி தான் நினைக்கிறேன், சவுண்டு ரொம்ப இல்லை. ஓகே, எல்லா பஸ்ஸும் போகும்னா அது ஃபுல்லாக அப்படியே கொடிங்க. பெரிய கொடி ஒன்று ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை சுற்றி நிறைய சின்ன கொடி. 47 பஸ் நம்பர் கேட்போமா? ஓகேங்க, டேப் பண்ணிட்டோம். 1700 சோம் எடுத்துச்சு. வச்சுக்கலாம். எங்கே எது வாங்கினாலும் ஃபிக்ஸட் சார்ஜ்னு நினைக்கிறாங்க. அதனால தான் எது ஸ்டார்டிங் ஸ்டேஷன் எண்டிங் ஸ்டேஷன் எதுவும் கேட்கல. நம்ம இந்தோனேஷியா பாலியில் ட்ராவல் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து ஐ திங்க் 4000 இந்தோனேஷியன் ருப்பியான்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் சம்திங் ஏதோ கணக்கு வரும். அதுக்கான லோக்கல் கார்டு ஒன்று தேவை, ட்ராவல் கார்டு ஒன்று தனியாக வாங்கினா தான் அது யூஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து அந்த பஸ்ஸில் இருந்த பேசஞ்சர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டாங்க நமக்கு போனப்போ. இங்கே வந்து விசா கார்டே ஒர்க் ஆகுது. இந்த ஊர் பஸ் ஸ்டாப்பு தான். நம்ம ஏறினதில் கேஎஃப்சி இருந்துச்சு, இங்கே பெப்சி இருக்குது. இன்னும் எல்லாம் ஜங்க் ஃபுட்டாக வச்சுருக்கீங்க, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க போல். சரி, ஓகே, இப்போ ஏறுறாங்க. யூடாங் எலக்ட்ரோ பஸ்ஸுன்னு போட்டு இருக்குது. சைனீஸ் கம்பெனியாக பண்ண நினைக்கிறேன். யூடாங் ஏசி பஸ் இல்லைங்க, நான் ஏசி தான். நான் கூட வெளியே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்து ஏசின்னு நினச்சேன். இங்கெல்லாம் ஜன்னல் தான் இருக்குது. அதில் இது ஆக்சுவலி ரொம்ப சென்ட்ரல் ஏரியாங்க. நம்ம ஹாஸ்டல் இருக்குல்ல, அதுவே வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகம் அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம ஹாஸ்டலே இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடம் போல் வந்து நல்லா பச்சைன்னு வச்சுருக்காங்க. நிறைய போச்சு பார்த்திங்களா, ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் சொல்லாமல் அதை அதுக்கெலாம் தனி லேன் வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில். எனக்கு தெரிஞ்சு இந்த சிட்டி சைடு எல்லாம் நல்லா இருக்குங்க, பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம போயிட்டு இன்றைக்கி சிட்டிக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங் தாங்க இருக்குது, மெயின் ஏரியா போல். டெல்லியில் சில ஏரியாவில் இந்த எம்பசிஸு கவர்மெண்ட் பில்டிங்ஸு எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இது எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஆடை போட்டுருவாங்க. இங்கே இந்த வண்டி நிற்குது இல்லைங்களா, ஐ திங்க் அது நம்ம கியூஆர் ஸ்கேன் பண்ணி எடுத்து ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது என்ன ஆப் வச்சு பண்ணணுன்னு தெரியல. யோட்டோன்னு போட்டுருக்கு, YOTO. அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? லாவோவில் கூட இந்த மாதிரி ஒரு வண்டி வந்துச்சு, ஆனால் அதில் உட்காந்துட்டு போகலாம். இதில் உட்காத மாதிரி சீட் இல்லை, நின்றுட்டே ஓட்டணும் போல். இன்னொரு விஷயம், எல்லாமே ரைட் சைடு டிரைவிங்க. இங்கே நம்ம பஸ்ஸில் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, டிரைவர் வந்து லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காரு. விச் மீன்ஸ் ரோடு எல்லாமே வந்து ரைட் சைட் டிரைவிங்க்கு அதுதான். நீங்கள் கிளாஸ் ஆகிற வண்டியெல்லாம் கூட பார்க்கலாம். நம்ம ஒரு மெட்ரோ மாதிரி டிஸ்பிளேயில் அடுத்தடுத்து ஸ்டாப் என்னன்னு சொல்லிகிட்டே இருக்குங்க. அடுத்து காஸ்மோநாட் மெட்ரோ ஸ்டேஷனு. நீங்கள் பாருங்கள், இங்கே கூட கார்டு வச்சுருக்காங்க 1700 சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கூட டேப் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து எக்ஸிட்டு, சப்போஸ் இறங்கும்போது டேப் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் போல். மாஸ்டர் வீசா யூனியன் பே. ஓகே, ஒரு ஸ்டாப் இறங்கணும். இறங்கிட்டோம். நல்லா இருக்குது இந்த ஏரியா. சும்மா கவர்மெண்ட் ஏரியாங்கிறதுனால, கவர்மெண்ட் பில்டிங் ஏரியாங்கிறதுனால நல்லா இருக்குது. ஓகே, நல்லா பெரிய பஸ் இல்லை ஆக்சுவலி. 67 ரூட்டு. வண்டி எப்படி போதான் பாருங்க, நம்ம ஊர் மாதிரி தான் ஓட்டுறாங்க. இங்கே கொஞ்சம் ரோடு பெருசுங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக போகுது. கன்ஜஸ்டட் ஏரியாலாம் இப்படி ஏட்டாக்கூடமாக தான் ஓட்டுவாங்க போல். சரி, ஓகே, நம்ம அப்படியே ஹாஸ்டல் வந்து, ஐயோ இந்த சைடு சிக்னல் தாண்டணுமோ, எங்கள் வாட்டி மேப் பார்த்துக்கலாம். இந்த பஸ் ஸ்டாப்பில் கூட கேபிட்டல் பேங்க் ஆடு இருக்குது, நிறைய ஸ்டாப்பில் கேபிட்டல் பேங்க் ஆடு இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலி என்ன பண்ணோன்னா, போயிட்டு சிக்னல் ரைட் எடுத்து அப்புறம் லெஃப்ட் எடுக்கணும். இங்கே ரோடு கிராஸ் பண்ண ஏதோ சப்வே மாதிரி இருக்குங்க, அது உள்ளே போந்து கிராஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு சப்வே எப்படி இருக்கணும் பார்த்துக்கலாம். ஏன்னா சாப்பிட்ற இடமா அது? நார்மல் பார்க்கா? நல்லா தான் இருக்குது இடம். சரி, இந்த ஏரியா சுற்றி நிறைய பார்க்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேப்பில் பார்க்கும்போது அங்கங்கே நிறைய பச்சை பச்சை ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. இது ஆக்சுவலி வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரிங்க. இந்த நாட்டுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட, 3.8 கோடி ஆக்சுவலி. முஸ்லீம் நாடு. 95% மேலே மக்கள் வந்து இஸ்லாம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பெண்களுக்கு வந்து பெருசாக ஆடை கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாதுங்க. ஆப்கானிஸ்தான் பக்கத்து நாடு தான், அங்கெல்லாம் இந்த தாலிபான்ஸு அநியாயத்துக்கு ஆடை கட்டுப்பாடுகள் போட்டு வச்சுருக்காங்க. பெண் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகிறதுல கூட அவ்வளோ தடைகள் வச்சுருக்காங்க தாலிபான்ஸு. 7வது 8வதுக்கு மேலே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சில கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு வேணும்னே ஃபெயில் ஆகி அதே கிளாஸில் இருக்காங்க, ஏன்னா அந்த கிளாஸ்க்கு மேலே பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, அட்லீஸ்ட் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்கலாம் வந்து அந்த தலையை சுற்றி ஸ்கார்ஃப் மாதிரி போட்டுக்காங்க, தலையை கவர் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பெரியவங்க அந்த இது பார்த்துக்கிறதில்ல. இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம், ரைட் சைடில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க இந்த நாடா இல்லை வெளிநாடான்னு தெரியல. எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பெருசாக கட்டுப்பாடு பெருசாக இல்லை, எல்லாமே தான் சாப்பாட்டு கடை தான். சும்மா சரி நடந்து போவோமா, அழகாக இருக்குது ஆக்சுவலி. நம்ம சிங்கிள் பேக் தான் மாட்டிருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க. அப்படியே ஆந்த வேலை கூட நம்ம இடத்த சுற்றி பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்ம ஸ்ரீலங்கா போனோம் இல்லையா, போய் கப்பலை விட்டு இறங்கணும். துறைமுகத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகிற வழியில் பார்த்தா ஒரு பீச் ஒன்று இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பீச்சுக்குள்ளே போயிட்டோம். நம்ம அப்படியே அந்த பீச்சை லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்புறமா தான் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போனோம். இங்கே பஸ் ஸ்டாப் போயிட்டு இறங்கி ஹாஸ்டலுக்கு நடந்து போகிற வழியில் ஒரு நல்ல அருமையான பார்க்கு, நல்லா அமைதியாக இருக்குது. பொழுதுபோக்குக்கு ஒரு நல்ல இடம். குட்டி பசங்க சைக்கிள்லாம் ஓட்டின்னு இருக்காங்க அங்கே. எனக்கு ஆக்சுவலி பசிச்சிருந்தா இங்கே சாப்பிட்டு இருக்கலாம். அங்கங்கே கடைங்க இருக்குது, குட்டி குட்டி கடைங்க. பட் பசி இல்லை எனக்கு. நல்லா ஃப்ளைட்டில் கொடுத்து அது போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. நல்லா சாப்பிட்டேன், சிக்கன் அது இதுன்னு சொல்லிட்டு. இது என்னது இந்த சைடில் இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த சைக்கிள்லேயே அப்படி போய் ஜம்ப் பண்ணி அடுத்த இதில் போவாங்க, அந்த மாதிரியோ அதான் நினைக்கிறேங்க. அப்படியே சைக்கிள்லேயே அப்படி போவாங்க, அப்படி ஜம்ப் பண்ணிட்டு இறங்குவாங்க, அப்புறம் அந்த இதில் போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான செட்டப் நினைக்கிறேன். நல்லதான். சரி, நம்ம அப்படி பார்க்க அந்த சைடு போய் பார்ப்போம். நான் சிம் கார்டு வாங்கியிருக்கேன்ல, யூசெல் அப்படிங்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி என்ன சொல்லிச்சுன்னா அர்பன் ஏரியாஸில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. பட் ரூரல் ஏரியாஸில் எப்படின்னு தெரியல. நம்ம செக் பண்ணி பார்த்துவோம் ஜெமினி சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் உஸ்பெகிஸ்தான் போகும்போது தெரிஞ்சிடும் அங்கெல்லாம் யூசெல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மக்களும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. என்னென்னா கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம், எல்லாருக்கும் அந்தளவுக்கு டக்குன்னு இங்கிலீஷ் வரதில்லை. பட் நம்ம இந்த ஏர்போர்ட்டில் சிம் கடையில் பார்த்தோம் இல்லையா, அவர் ஓரளவுக்கு நல்லா இங்கிலீஷ் பேசினாது. ஸோ ஏர்போர்ட்டில் இருக்கவங்களும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசிடுறாங்க. பட் ஜென்ரல் பப்ளிக் மத்தியில் இங்கிலீஷ் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் கற்றுப்பாங்க. பூட்டா பக்கானா என்னது, கோழி கறி வைப்பாங்களா? கோழி பொம்மை தான் இருக்குது. ஓகே, சரிங்க. ஒரு டிப்பிக்கல் சிட்டி பார்க்கு. நான் அப்படியே ஹாஸ்டலுக்கு நடந்து போகிறேன். நடந்து போய் ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே அது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களோட பில்டிங்கே. அந்த பில்டிங்கே வந்து ஒரு டிப்பிக்கல் உஸ்பெகிஸ்தானி வீடு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் ரிவ்யூஸில் போட்டுருந்தாங்க. போய் பார்த்துவோம் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் உங்களுக்கு காட்டிடுவேன். நாங்கள் ரிக்ஷா ஓட்டின்னு இருக்காங்க, 4 சக்கர ரிக்ஷா. நல்லா தான் இருக்கு. விதவிதமான வண்டி இருக்குங்க இங்கே. இருக்காங்க, ஈவி மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. அதாங்க அப்போ அந்த நம்ம அந்த செட்டப் பார்த்தோம்ல, வந்து சைக்கிளுக்காக தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சைக்கிள் ரிலேட்டட் ஸ்டஃப் நிறைய இங்கே பார்க்க முடியுது. சைக்கிள் பார்க்கா ஒரு வேலை இதுக்கு பேர். மேப்பில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். மேப்பில் பார்க்வி தஷ்கண்டே அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சபையில் போய் கிராஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லை இது மெட்ரோக்கு மட்டுமான்னு தெரியல, போய் பார்த்துடலாம். ஓகே, நம்ம அப்படியே இந்த சபையில் நடந்து போகும்போது இந்த நாட்டை பற்றின ஒரு சின்ன வரலாறு உங்களுக்கு சொல்லிடுவேன். ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி ஜாகிரபிக்கல் ஃபேக்ட் ஒன்றுங்க உஸ்பெகிஸ்தான் பற்றினது. உஸ்பெகிஸ்தான் வந்து லார்ஜஸ்ட் டபுள் லேண்ட்லாக்டு கண்ட்ரி. அது உலகிலேயே வந்து சில லேண்ட்லாக்டு நாடுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேபாள், பூட்டான்லாம் கூட பார்த்தீங்கன்னா லேண்ட்லாக்டு, சுற்றியுமே வந்து அவங்களுக்கு வந்து நிலங்கள் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஓஷன் ஆக்சஸே இருக்காது. சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேண்ட்லாக்டு, அதாவது 2 நாடுகள் அவங்கள சுற்றி இருப்பாங்க. 2 நாடுகளை தாண்டி போனால் தான் அவங்களுக்கு வந்து ஓஷனே பார்க்க முடியும். உலகிலேயே 2 டபுள் லேண்ட்லாக்டு நாடுகள் தான் இருக்குது. ஒன்று லீச்சன்ஸ்டைன், இன்னொன்று உஸ்பெகிஸ்தான். அது லீச்சன்ஸ்டைன் ரொம்ப குட்டி நாடு, அது யூரோப்பில் இருக்குது. உஸ்பெகிஸ்தான் தான் உலகின் மிகப்பெரிய டபுள் லேண்ட்லாக்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்பியன் சீன்னு ஒன்று இருக்கும், அது வந்து பேர் தான் சி, பட் ஆனால் அது வந்து லேக்கு. ஸோ அது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதனால தான் நான் வந்து ஓஷன் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தினேன். உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிறது 1991 தாங்க
ஒரு நாடாக உருவாச்சு. அதுக்கு முன்னாடி இது வந்து யுஎஸ்எஸ்ஆருடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. அது நிறைய குடியரசுகள் ஒன்று சேர்ந்து இருந்தது தான் யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது, சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெறும் மெட்ரோ மட்டும்தான் போல், ரோடு கிராஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி மேலே போய் ரோடை கிராஸ் பண்ணுவோம். இங்கே வந்து செக்யூரிட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. படிக்கட்டெலாம் பாருங்கள், ரொம்ப ஹைட்டு கம்மியாக வச்சுருக்காங்க. நம்ம மேலே நடந்து போகிறதே வந்து அந்தளவுக்கு ஃபீல் ஆகாது. ரொம்ப சின்ன சின்ன படிக்கட்டுகள். நல்ல விஷயம். என்னங்க சொல்லிட்டு இருந்தேன், நாட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்து யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு இருந்துச்சு. பல குடியரசுகள் ஒன்று சேர்ந்து தான் சோவியத் யூனியனாக வந்துச்சு. அது வந்து 1991 15 நாடுகளாக உடஞ்சி போச்சு. அதில் ஒன்று தான் உஸ்பெகிஸ்தான். அந்த 15 நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா எல்லாரும் தெரியும், உக்ரைனு, பெலாரூஸ், மால்டோவா, அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான். இதெல்லாம் வந்து காஸ்பியன் கடலுக்கு வலது பக்கம் மேப்பில் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு கீழே காஸ்பியன் சீக்கு வலது பக்கமாக இங்கே ஒரு 5 நாடுகள் இருக்கும், சென்ட்ரல் ஏஷியா அப்படிம்பாங்க. காஸ்பியன் சீக்கு இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா அசர்பைஜான், அர்மீனியா, ஜார்ஜியா, இந்த 3 நாடுகள் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி போனீங்கன்னா ரஷ்யாவுடைய நார்த்து வெஸ்டர்ன் சைடில் எஸ்டோனியா, லாட்வியா, லித்வேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாடுகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 15 நாடுகள் பிரிஞ்சு போச்சு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ளே இருக்க பகுதிகளில் பல பகுதிகள் வந்து தனி குடியரசுகளாக தான் இன்னுமே இருந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செச்சன்யா ரிப்பப்ளிக்கு, டகிஸ்தான் ரிப்பப்ளிக்கு, அப்புறம் இப்போ உக்ரைன் கிட்டேருந்து ஒரு இடத்த பிடிச்சாங்க, கிரிமியன் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே தனி ரிப்பப்ளிக்காக தான் இருக்குது, ரஷ்யா கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போது அது வந்து இப்போது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சுல 2020. அதுக்கு முன்னாடியே கிரிமியன் பெனின்சுலாவை ரஷ்யா வந்து பிடிச்சிட்டாங்க. அது பிடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப இன்னும் கொஞ்சம் பகுதிகளை உக்ரைன் கிட்டேருந்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது தான் அந்த 2020 அந்த வார் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடிலேருந்தே போயிட்டு இருந்துச்சு. பட் 2020 அப்புறம் தான் இன்னும் பெரிய லெவலில் போகுது. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உஸ்பெகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா 91 தனி நாடு ஆயிடுச்சு. பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எக்கச்சக்கமாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா 91 தானே தனி நாடு ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கலாம். அண்ட் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய பார்க்கலாம். ஆப்வியஸ்லி சைனா இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே இல்லை அப்படின்னு தான் கேட்கணும். ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது மேலோட்டமாக இது உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் டெப்த்தாக கூட நம்ம கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ரோடை கிராஸ் பண்ணிடுறேன். அப்படியே நம்ம இந்த ஊர் பில்டிங்ஸ்லாம் பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலே வந்து ஒரு டோம் ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே அழகாக அதுக்கெலாம் நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க தான். இந்த ஊர் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? இங்கே கேபிட்டல் சிட்டி எல்லா ஊர்லேயும் நல்லா அப்படியே பலன்னு தான் வச்சுருப்பாங்க. இன்னும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் நம்ம இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் கவர் பண்ணலாம். அங்கே பாருங்க குட்டி ஆட்டோ இருக்குங்க. நம்ம லாவோவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி குட்டி ஆட்டோ ஒன்று சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி க்யூட்டாக இருக்குது. நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி ஆட்டோலாம் கொண்டு வரலாம். ஓகே, நம்ம ரோடு சிக்னல் போட்டு தான் கிராஸ் பண்ணிக்கலாம். கம்பெனிக்கு இந்த சைடில் ஆளுங்க இருக்காங்க. அதில் மக்கள் சிக்னலை மதிக்கிறாங்க. இது பெரிய ரோடுங்க, அதனால சிக்னலை மதித்து தான் ஆகணும். சின்ன ரோடுகளில் எப்படி இருக்குதுன்னு தெரியல கண்டிஷனு. இது எல்லாமே ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொஞ்சம் கேபிட்டலுக்கு வந்தால் நல்ல இம்ப்ரெஷனாக தான் இருக்கும். கேபிட்டல்லையும் மோசமான பகுதிகள் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு சில பகுதி, ஐ திங்க் சவுத் டெல்லியோ சென்ட்ரல் டெல்லியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பலன்னு இருக்கும். இன்னும் ஓல்டு டெல்லி சைட்லாம் போனீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இந்த சைட் தான் போகணும். ஆக்சுவலி இவங்களே ஃபாலோ பண்ணிடலாம். போயிட்டு ரைட்டில் போய் ஒரு கட் எடுக்கணும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க. யார் இது? யூரி கேகரினா? ஆமாம், இவர் தாங்க ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போன மனிதன் வந்து யூரி கேகரின் தான். அவருடைய சிலைன்னு தான் நினைக்கிறேன். இது என்ன போட்டிருக்காங்க? அவங்க ஊர் லாங்குவேஜில் போட்டிருக்கே. ஓகே, இது அது மாதிரி தான் இருக்காது. அதனால தான் இந்த ஸ்டேஷன் பேர் வந்து காஸ்மோநாட். காஸ்மோநாட்னா அந்த விண்வெளிக்கு போகிறவங்கள அவங்களாம் காஸ்மோநாட் அப்படிம்பாங்க. ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னும் சொல்லலாம், காஸ்மோநாட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த பேர் தான் அந்த ஸ்டேஷனுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் இவர் யூரி கேகரின் தான் நினைக்கிறேன். இதுங்க இந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே கூகுள் லென்ஸில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துருவேன். ஓகேங்க, பார்த்துட்டேன். இது உங்களுக்கு டிஸ்பிளே சரியாக தெரியுது, நான் அப்படியே படிக்கிறேன். அது என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த செகண்ட் ஸ்பேஸ் மிஷன் and the courage and heroism displayed in it,
by decree of the Presidium of the Supreme Soviet of the USSR of March 30, 1981, pilot cosmonauts Zani Bekov Vladimir Alexandrovich. ஓகே, இவதான் ஏதோ காஸ்மோனாட் செகண்ட் ஸ்பேஸ் மிஷனில் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது இப்போ யூரி கேகரின் இல்லை, யூரி கேகரின் ஃபஸ்ட்டு இதில் போயிருப்பாரு. அவார்டட் த ஆர்டர் ஆஃப் லெனின் அண்ட் செகண்ட் கோல்டு ஸ்டார் மெடல். ஓகே, விளாடிமிர் அலெக்சாண்ட்ரோவிச்சோட சிலை தான் அது. இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்க யாரும் தெரியல. இதில் ஐ திங்க் இந்த சென்டரில் இருக்காதுல, அந்த படிக்கட்டில் கால் வச்சுருக்காருல, இவர் தான் அந்த காஸ்மோனாட்டு. அந்த ட்ரெஸ் போட்டு இருக்காது. ரைட் சைடில் இருக்கிறது யார்? அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்தால் தான் தெரில. லெஃப்ட் சைடில் யாரோ ஒருத்தர் இருக்காது, தாடிலாம் வச்சுக்கிட்டு சின்னதாக, கையில் ஏதோ பேப்பர் வச்சுருக்காரு. சரி, ஓகே. இங்கே ஏதோ நேம் போர்டு தான் வைக்கலை. இங்கே ஒரு அம்மா குழந்தைய தூக்கி வச்சுருக்காங்க. எங்கேயாவது ஒருத்தர் இருக்காது, எங்கேயாவது தெரில, என்ன சிலைனே தெரில. அவங்க இஷ்டத்துக்கு சிலையை வச்சுருவாங்க மக்கள் பணத்தில். இங்கே மெட்ரோவோட இது வருதுங்க, அண்டர் கிரவுண்டு வழி. முதல்ல அது உள்ளே வந்தால் வருமா தெரியலையே, வராதுன்னு நினைக்கிறேன். ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தா இன்னும் லோக்கல்ஸ் ஒரு 3 பேர் நம்ம கூட இல்லை, நான் அவங்க கூட கிராஸ் பண்ணல, அவங்க ஏன் மேலேயே கிராஸ் பண்ண போகிறாங்க? அவங்க இது உள்ளே வந்துருக்கலாமே. ரோடு கிராஸ் பண்ணுற ஆப்ஷன் தான், ஏதோ மெட்ரோக்கு மட்டும்தான் வழி போல். ஆனால் எம் மட்டும் போட்டுருக்காங்க இங்கே. பாருங்க அந்த பில்டிங்கு, கண்ணாடி பில்டிங்கு, கண்ணாடி டோமு, இன்டர்போல் ஏதோ சம்திங் போட்டுருக்குது. நேஷ்னல் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டர்போல். ஓ, கவர்மெண்ட் பில்டிங் தாங்க அதுவும். வெளிநாட்டில் ஜிபிஎஸ் எந்த அளவுக்கு நம்புறதுனோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நமக்கு. ஐ திங்க் எங்கெங்க லாவோஸ்லேயே எங்கேயோ இந்த மாதிரி தான் ஆச்சு. கரெக்டாக தான் போகணும்னு பார்த்துக்கேன் நினைக்கிறேன். அப்படி போய் பார்ப்பேன். ஓகேங்க, ஜிபிஎஸ் அந்த சைட் தான் மூவ் ஆகுது. யூஸ்வலி அந்த ஜிபிஎஸ்சில் அப்படி ஒரு ஹெட்லைட் போட்ட மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது எதை நோக்கி இருக்கோ நம்ம அதை நோக்கி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக காட்டுது. நம்ம ஊர்லலாம், சென்னையிலலாம் அப்படி தான் நான் ட்ராக் பண்ணுவேன். இங்கே வந்து கொஞ்சம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் காட்டுது. இல்லை என் ஃபோன் சரியாக கேலிப்ரேட் ஆலியா புது சிம்முக்குன்னு தெரியல. 4G தாங்க இருக்குது. இந்த ஹாஸ்டல் வந்து 1000 சொச்சம் ஆச்சுங்க. 500 சொச்சம் ஹாஸ்டலுக்கு. 600 கிட்ட வந்து டேக்ஸ் மட்டும். என்னென்ன டேக்ஸ்னால் சிட்டி டேக்ஸு, டூரிசம் ஃபீ, அப்புறம் வேட்டு, வேல்யூ ஆடட் டேக்ஸ். இந்த 3 டேக்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட 600. ஸோ கிட்டத்தட்ட 1100 ரூபா கிட்ட. இந்த டார்மிட்ரி பெட்டு தான், 8 பெட் டார்மிட்ரின்னு நினைக்கிறேன். வந்துட்டவங்க சென்ட்ரல் ஹாஸ்டல் இங்கே இருக்குது. அப்படியே உள்ளே வந்து ஸ்டூவை கட்டிட்டு உள்ளே வந்து அப்படியே செக்இன் பண்ணியாச்சு. 1100 சொச்சம் ஆச்சுங்க. ரிசப்ஷன்லேயே ஒருத்தர் இருந்தால் வைஃபை பாஸ்வேர்டு இங்கே இருக்குது, கேட்கணும்னு நினச்சேன். ஓகே, இதான் நம்ம ரூமு. உள்ள பெட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மேல் பெட்டு ஆல்ரெடி ரெடியாக இருந்துச்சு. நான் கீழ் பெட்டு இருந்தால் சொல்லி கொடுங்க அப்படின்னேன். சரி ரெடி பண்ணித்தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து கிச்சனுங்க. நம்மளே வேணா ஏதாச்சும் குக் பண்ணிக்கலாம். இது குடி தண்ணி. இது வந்து துணி துவைக்க வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. இது குடிக்க யூஸ் பண்ணிக்கலாமா, நல்லதாக இருக்குது. ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கு 30,000 சம்மங்க. சோமன் பார்த்த மாதிரி ஞாபகம். ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது சோமன் இருந்துச்சு, இங்கே சம்மன் இருக்குது. ஓகே, 30 × 8 எவ்வளோங்க? 240 ருபீஸு. இங்கே இது வச்சுருக்காங்க, வாஷிங் பவுடர் வச்சுருக்காங்க இங்கே. இதான் நம்ம டார்மிட்ரி. மொத்தம் 10 பெட்டு. இதான் நம்மளது. அதில் ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட் வித் ஜங்ஷன் பாக்ஸோடு இருக்குது. நம்ம யூனிவர்சல் அடாப்டர் வச்சுருக்கோம், ஸோ அதை வச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி லாக்கருக்கு இங்கே வெறும் டாய்லெட் பேப்பர் தாங்க இருக்குது. தண்ணி இல்லை. ஆக்சுவலி இந்த வாட்டர் ஷவர் அது இல்லை. ஸோ நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் ஓகேனா டிஷ்யூ பேப்பர் கொண்டு வந்துக்கோங்க, இல்லை வெட் டிஷ்யூ எடுத்து வந்துக்கோங்க. நான் வெட் டிஷ்யூ கொண்டு வந்துட்டேன். அப்படியே நம்ம ஹாஸ்டலில் வெளியே உட்காந்துருக்கேங்க. நான் உள்ளே போய் பேக்லாம் வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சமாக டயர்டாக கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் கொஞ்சம் எனர்ஜி திரும்ப கிடைக்கும். லஞ்சுமே இன்னும் சாப்பிடல. மணி வந்து பார்த்திங்கன்னா
1:15 ஆகுது இந்த ஒரு டைமு. நமக்கும் அவங்களுக்கும் 1/2 hour தான் வித்தியாசம். ஆக்சுவலி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இங்கே பே பண்ணேன் இல்லையா, கார்டில் பே பண்ணேன், ஃபாரெக்ஸ் கார்டில் பே பண்ணேன். என் ஒய்ஃபோடது எடுத்துகிட்டு வந்துட்டேன். யூஸ்வலாக அந்த கார்டில் வந்து ஃபாரெக்ஸ் கன்வர்ஷன் சார்ஜஸ் இருக்காது. ஆனால் இப்போ பே பண்ணும்போது 1.5% கூடுதலாக போச்சு. அதே மாதிரி நான் நம்மளுடைய டிசிபி நியோ குளோபல் கார்டு இருக்கு இல்லையா, அதுவுமே 0 ஃபாரெக்ஸ் ஃபீ கார்டு தான். அதுதான் வந்து நான் பஸ்ஸில் டேப் பண்ணேன். அதுவுமே நான் இப்போ வந்து செக் பண்ணேன் எவ்வளோ டிடெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. 1700 சோமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 25 சோமு, அதாவது 1.5% கரெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே இருக்கக்கூடிய பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் வந்து போட்டுருவாங்க போல், வேறு பேங்க்கு வேறு நாடு கார்டு அப்படின்னா. நான் ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் உள்ள நுழைஞ்சிட்டு செக்இன் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ஒருத்தங்க பார்த்தாங்க, ஒரு கேர்ள் ஒருத்தங்க. அவங்க வந்து காஷ்மீர்லேருந்து வந்திருக்காங்க, இங்கே வேலை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. தஷ்கண்டில் 2 நாள் இருந்துட்டு புக்காரா போகிறாங்க. புக்காரா வந்து இன்னும் கொஞ்சம் துர்க்மெனிஸ்தான் கிட்டே வரும். நம்மளும் நாளைக்கு அங்கே போகிறோம். அவங்க வந்து வேலைக்காக நாளைக்கு ஈவினிங் ஏதோ டாக்ஸி வருமா அவங்களோட கம்பெனிலேருந்து, அதில் போகிறாங்களாம். ஸோ நிறைய பேர் இங்கே இந்தியன்ஸ் வந்து வேலைக்காக வராங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. ஓகேங்க, இதோட நான் இந்த வ்ளாகை முடிக்கிறேன். நம்ம அடுத்த வ்ளாகில் தஷ்கண்ட் போய் நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போனோம். ஸோ நான் லஞ்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போய் தூங்க போகிறேன். ஆக்சுவலி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் கொடுத்த வேர்க்கடலை பேக்கெட் இருந்துச்சு, அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன் கொஞ்சம் பசிக்காமல் இருக்கிறதுக்காக. ஆக்சுவலி பசிக்கலை, பட் தூங்கும்போது பசி எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சாப்பிட்டுட்டேன். ஸோ போயிட்டு நான் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்து இந்த வ்ளாகை முடிக்கிறேன். நம்ம அடுத்த வ்ளாகில் தாஷ்கண்டில் சில இடங்களை வந்து சுற்றி காமிக்கிறேன். நம்ம மெட்ரோலையுமே ஒரு ரைடு போகலாம். ஓகேங்களா, பை.